ரத்னம் படத்திற்கான நிலுவை சம்பளத்தை நீதிமன்றத்தில் செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் மேல்முறையீடு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரம். விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புசெழியனிடம் நடிகர் விஷால் பெற்ற 21,29,00,000 ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பி செலுத்தாதை அடுத்து விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் PT ஆஷா அவர்கள் ரத்தினம் படத்திற்காக விஷாலுக்கு வழங்க வேண்டிய இந்த நிலுவை சம்பளமான 2,60,00,000 ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்த பட தயாரிப்பு நிறுவனமான ஸ்டோன்பெஞ்ச் பிலிம் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். இதை எதிர்த்துதான் விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கானது நீதியரசர்கள் MM சுந்தர் மற்றும் KG திலகவதி அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது விஷாலினுடைய மனு தொடர்பாக பதிலளிக்க லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.